எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் டிவைன் டைவ் தமிழ் சேனலின் மிதுன ராசி அன்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். 2026ஆம் ஆண்டிலே ஆண்டு முழுக்க அற்புதங்கள் நிகழும் மாபெரும் சம்பவங்கள் பொற்காலம் என்று தலைப்பிலே இந்த பதிவினை உங்களுக்காக தருகின்றேன். அன்பு நேயர்களே, பதிவை முழுவதுமாக கேட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். இந்த பதிவில் இதுவரை உங்களுக்கான காலம் என்பது ஒரு சக்கர வியூகமாக அமைந்திருந்தது. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நிலையில இது 2019 துவங்கியே ஏதோ ஒரு நிலையில ஒரு சக்கர வியூகம் போல் அதற்குள் சிக்கி தவிக்கக்கூடிய அமைப்பு. அது மட்டுமல்லாமல் 9ஆம் இடத்திலே ராகுவும் 10ஆம் இடத்திலே சனி பகவானும் பூரணமாய் இந்த 2026 முழுக்க இருக்க போகிறார். இது ஒரு கோல்டன் டைம்ஸ், பொற்காலம் துவங்கும், வளர்ச்சி உண்டு. குரு பகவான் ராசியிலே விரய குருவாக பரிணமிக்கக்கூடிய காலத்திலே வருடம் இந்த ஆங்கில புத்தாண்டு துவங்கியது. இதுல மாபெரும் சம்பவங்கள் என்றால் ஏதேனும் ஒரு விரயம் சுப விரயமாக நடக்கும். தடைபட்டிருந்த வீடை கட்டி முடிப்பது, தொடர்ந்து கடன் வட்டி என்று கஷ்டப்பட்டிருந்த விஷயத்திலிருந்து ஒரு சொத்தை விற்று அந்த பணத்திலே கைப்பணத்தை உயர்த்துவதற்கான வழி. அது மட்டுமல்லாமல் ஒரு நல்ல முயற்சி, ஞான மார்க்கத்தில் இதுவரை தெளிவில்லாத விஷயங்களிலிருந்து தெளிவு என்பது ஏற்படும். வெளிநாடு பயணங்கள், புனித பயணங்கள், திருப்பணிகள் இவையெல்லாம் நிகழும். ஆனால் உங்களுடைய முழு நேரத்தையும் திருப்பணியிலேயே மூழ்கடித்துக் கொள்வதற்கு அந்த நேரத்தை செலவழிக்காமல் திருப்பணியோடு இல்லறத்தையும் கவனித்துக் கொள்ளும் போது வெற்றி என்பது இருக்கும். உண்மை உள்ளன்போடு இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாட்டிலே உங்களுடைய உடல், பொருள், ஆவி இவற்றை செலவு செய்யும் போது வெற்றி கிடைக்கும். ஊருக்காகவோ பேருக்காகவோ மிதுன ராசி என்பர்கள் குலதெய்வ பணியையோ அல்லது ஏதேனும் உழவார பணிகளையோ, திருப்பணிகள் என்று சொல்லக்கூடிய அன்னதான பணிகள் போன்றவற்றை எடுத்து நடத்தி பெயர் கிடைக்கும் என்று செய்யக்கூடாது. செய்யக்கூடிய வேலைகளை கடமை என்று உணர்ந்து செய்ய வேண்டும். உங்களுடைய ராசிநாதன் புதனாக இருப்பதும் 4ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருப்பதும் உங்களுக்கு ஒரு சிறப்பு. எதிலும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கும். இருந்தாலும் கூட இந்த 9ஆம் இடத்திலே ராகு வந்த சமயத்திலே வரக்கூடிய நேரத்திலும் 2024, 25 ஆகிய ஆண்டுகளிலே சனி பகவானோடு ராகு தொடர்ந்து இருந்து கொண்டிருந்த நேரத்திலே ஆசைக்கு அடிபட்டோ, பேராசைக்கு அடிபட்டோ, காமம், குரோதம், லோபம் இவற்றில் ஏதேனும் ஒன்றுக்குள் சிக்கியோ இருந்தீர்கள் என்றால் அதிலிருந்து விடுபடுவதற்கு, அந்த சக்கர வியூகத்தை தகர்த்து வெளிவருவதற்கு இது அற்புதமான ஒரு அமைப்பு. இனி கந்தன் தருவான் பொற்காலம் என்று இந்த தலைப்பிலே தந்திருக்கின்றேன். ஏனென்றால் செவ்வாயும் உங்களுடைய ராசிநாதனும் இணைந்து, ஆகையினால் உங்களுடைய புத்தி கூர்மையை செயல்படுத்த வேண்டிய காலமாக இருக்கிறது. முருகன் வழிபாடு என்பது வெற்றியை தரும். சுக்கிரன் உங்களுக்கு 12ஆம் இடத்து அதிபதி, 5ஆம் இடத்து அதிபதி. ஆகையினால் குழந்தைகளின் வழியில ஏதேனும் ஒரு சுப செலவு இருந்து கொண்டே இருக்கும். காதல் வழியிலும் கூட செலவு ஏற்படும். அந்த காதல் திருமணத்தை நோக்கிய காதல், வரம்பிற்குள் உட்பட்ட காதல், வயது வரம்பிற்குள் உட்பட்ட காதலாக இருந்தால் வெற்றியை தரும். அதை தாண்டி இருந்தால் சிக்கலை தரும். வருடம் முழுக்க விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய நிலையில சுக்கிரன் செவ்வாய் இணைவு இவையெல்லாம் அற்புதத்தை தரும். இதுவரை எடுத்த முயற்சிகளில ஒரு வெற்றியை நீங்கள் பெற்றுவிடலாம். குரு பகவான் வருஷத்தினுடைய துவக்கத்திலே வக்கர குருவாக ராசியில் அமர்ந்திருக்கிறார். ராசியில் அமர்ந்திருக்கும் போது உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் கவனம். குறிப்பாக வயிறு, கிட்னி, அந்த வயிறு சார்ந்த இடங்களில இருக்கக்கூடிய உறுப்புகள் இவற்றிலே அந்த பராமரிப்பு, மெயின்டெனன்ஸ் என்றால் என்ன? இது இயற்கை, இறைவன் தந்த ஒரு அருட்கொடைத்தான் இந்த உடல். ஆகையினால் சரியான உணவு, உறக்கம், அது மட்டுமல்லாமல் உழைப்பு, அதுதான் உடற்பயிற்சி. உழைப்பு இல்லாமல் ஏதேனும் பணம் வருகிறது என்றால் அப்போது உடற்பயிற்சிக்கு செல்லக்கூடிய அமைப்பு. பணத்தை கட்டி ஜிம்முக்கு செல்கிறேன் என்பார்கள். ஆனால் அதையே தொழிலாக வைத்திருக்க கூடாது. உழைப்பு என்பது இருக்க வேண்டும்.
அது எப்படி உழைப்பு? உங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் செம்மைப்படுத்தக்கூடிய உழைப்பாக இருக்க வேண்டும். அறிவும் தெளிவும் நிச்சயம் இருக்கும். ராசியில குரு இருக்கக்கூடிய குழப்பங்கள் இப்போது குறைய ஆரம்பிக்கும். அவமானங்கள் அகலக்கூடிய காலமாய் இந்த காலம் அமையும். 2026 குரு பகவான் இந்த ஜனவரி துவங்கி 2026 ஜனவரி துவங்கி கிட்டத்தட்ட ஒரு பாதி வருடம் உங்களுடைய ராசியிலேயே இருப்பார். அதில வக்ரம் பெற்றிருப்பார். அதன் பின்பு நேர்கதிக்கு மாறுவார். ஆகையினால் எப்படியோ ராசிக்குள் இருப்பவர் பின் ராசியை நோக்கி செல்ல போவதில்லை. ஆனால் குரு பார்க்க கோடி நன்மை. 7ஆம் இடத்தின் மீது குரு பார்வை, 5ஆம் இடத்தின் மீது குரு பார்வை, ராகுவின் மீதும் குரு பார்வை. ஆகையினால் இந்த ராகுவிற்கு குரு பார்வை கிடைக்க துவங்கிய காரணத்தினால் பேராசை அகலும், தேவையற்ற பிரச்சனைகளிலிருந்து விலகி வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். தெய்வ மார்க்கத்திலே சரியான வழிகாட்டுதலோடு செயல்படுவதற்கான வாய்ப்பு அமையும். தந்தை வழி சொத்துக்களிலே ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதை தீர்ப்பதற்கு எடுக்கும் முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக தரக்கூடியதா இருக்கும். சனி பகவான் 10ஆம் இடத்துல 2026 முழுக்க இருக்க போகிறார். 10ஆம் இடத்து சனி பகவான் உங்களுடைய தொழில் நலம், தொழில் வளம் நிச்சயம் இருக்கும். ஆனால் சட்டத்திற்கு உட்பட்டு உங்களுடைய வேலைகளை செய்ய வேண்டும். சட்டத்திற்கு புறம்பான, நியதிக்கு புறம்பான வேலைகளை நிச்சயமாக நீங்கள் தவிர்த்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் நல்ல சம்பவங்களுக்கு பதிலாக தீய விஷயங்களை சென்று பற்றி கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும். ஆகையினால் அதிலே கவனம். அதாவது ஜூன் மாதம் 6வது மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை குரு பகவான் உச்சம் அடைகிறார். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதி 2ஆம் இடத்திலே உச்சம். ஆகையினாலே உங்களுடைய வேலையாட்கள் உங்களுடைய விஷயத்தை கேட்டு நடக்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். இந்த 2ஆம் இடத்திற்கு குரு உச்சம் பெறுவதனால் சற்று கைப்பணத்தை உயர்த்தக்கூடிய பெரும் தனம், தங்கம் வாங்கி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். தங்கத்தை எப்படியோ வரக்கூடிய பணத்திலே கைப்பொருளை, தங்கத்தை வாங்கி கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதே சமயத்துல இந்த ஆண்டு நிச்சயமாக ஆண்டினுடைய ஒரு பாதி கிட்டத்தட்ட மே மாதம் முடியும் வரை ஸ்பெகுலேட்டிவ் இன்கம் என்று சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்களில கையிலே 1000 ரூபாய் இருந்தால், அதாவது சேமிப்பாக இருந்தால் 100 ரூபாயை அதிலே போட்டீர்கள் என்றால் ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்களில நல்ல ஆலோசனையோடு போடும்போது நிச்சயமாக ஒரு நல்ல பெரிய தன லாபத்தை வருங்காலத்திலே நிச்சயமாக தந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். அதன் பின்பு சனி பகவான் உங்களுக்கு நிரந்தரமாக 10ஆம் இடத்திலே 2026 முழுக்க அங்கிருந்து தான் சுய நட்சத்திரத்திலே வரும்போது எந்த அளவிற்கு உழைப்பு உன்னதம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு நீங்கள் உச்சத்தை தொடக்கூடிய பொற்காலத்தை அடையக்கூடிய நேரங்களை தரும். உங்களுடைய ராசியின் மீது சனி பார்வையோ ஏதோ இல்லை. ஆனால் செவ்வாய் 11ஆம் இடத்து அதிபதியினுடைய பார்வை பலம் என்பது மார்ச் ஏப்ரல் மாதங்களிலே நிச்சயமாக இருக்கும். அதைத் தொடர்ந்து ராசியிலும் கூட செவ்வாய் வருவார். இந்த காலகட்டத்திலே கோபதாபங்களுக்கு ஆளாகாமல் கோபத்தை முழுவதுமாக கைவிட்டு வெற்றிக்கான வழியிலே செயல்படும் போது வெற்றி இருக்கும், கடன் குறையும், கட்டுக்கடங்காத ராஜயோகம் என்பது மிதுன ராசி அன்பருக்கு இருக்கிறது. 2026 கூட்டி கழித்து பொதுவில் மிச்சம் என்னவென்பது பார்த்தால் ராஜயோகம், பொற்காலம், தொட்டது துலங்கும், தனிக்காட்டு ராஜாவாக யாரும் இல்லை என்றாலும் நான் முயன்றே முன்னேறி விடுவேன் என்ற தன்னம்பிக்கை இப்போது பூக்கும். மரண பயத்திலிருந்து தன்னம்பிக்கை பூக்கும். எப்போதுமே உங்களுடைய ராசிநாதனோடு சுக்கிரனே இணைந்து செயல்படக்கூடிய அமைப்புல லக்ஷ்மி கடாட்சம் ஒவ்வொரு நிலையிலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண்டாய் அமைகிறது. ஆகையினால வேலை உழைத்தது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். தாம்பத்திய உறவுகளிலே இருந்த பிரச்சனைகள் மெல்ல விலகக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். மனோபலம், மனோதிடம் அதிகமாக இருக்கும். ஆனால் கடன் கொடுத்தீர்கள் என்றால் சிக்கல், வம்பு வரும். அதேபோல் கடன் வாங்கியிருந்தீர்கள் என்றால் கொடுக்காமல் இருந்தாலும் சட்ட சிக்கல் ஏற்படும். கடன் வாங்குவதையோ கடன் கொடுப்பதையோ இந்த ஆண்டிலே கூடியவரை தவிர்த்து கொள்வது நல்லது. தீராத பிரச்சனைகள் தீரும். நிச்சயம் பேச்சிலே உண்மை வேண்டும். இறை வழிபாடு, திருப்பணி எல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு உங்களை உயர்த்தக்கூடியதாய் 2026 அமையும். எனது அன்பு நேயர்களே, டிவைன் டைவ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அவ்வப்போது கிரக மாற்றங்களை உங்களுக்கு தொடர் பதிவுகளாக தந்து கொண்டிருப்பேன். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த பதிவினை உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள்
மிதுன ராசி மிதுன லக்னம் என்றாலும், ராசி மிதுனம் லக்னம் எதுவாக இருந்தாலும் இந்த பொது பலனை அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.